ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூலிகைகளுடைய பெயர், அதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. கீழா நெல்லி அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், தூதுவளை. தூதுவளைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா சிங்கவல்லி. வள்ளலார் தூதுவளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஞான பச்சிலை. இதை எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. வள்ளலார் தூதுவளையே வேறு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஞான பச்சிலை. அடுத்தது குப்பை மேனி. மேனி துலங்க குப்பை மேனி என்று சிறப்பிப்பர். குப்பை மேனி அப்படிங்கிறது நம்ம உடலில் ஏதாவது அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா குப்பை மேனியை நம்ம அரைச்சி பூசினா அந்த அரிப்பு அப்படிங்கிறது சரியாயிடும். அதனால தான் மேனி அப்படின்னா உடல்னு அர்த்தம். மேனி துலங்க குப்பை மேனி அப்படின்னு அதை சிறப்பித்து சொல்கிறாங்க. அடுத்தது கற்றாழை அப்படின்னா கற்றாழையோடைய வேறு பெயர் குமரி. அடுத்தது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்க. கையாந்தகரை, கரிசாலை, தேகராசம். குரூப் 2 2017 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் பாருங்கள். இது ரிலேட்டடாக கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத வேறு பெயர், குறிக்காத பெயர் கரிசாலை, கையாந்தகரை, சிங்கவல்லி, தேகராசம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவளை அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போது இதில் பொருந்தாதது இது மட்டும்தான். மீதி எல்லாமே கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் இதெல்லாம் கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி பொருந்தாதவற்றையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.